இன்னைக்கு இறந்து போயிட்டா மிஷின்ல தூக்கி உள்ள வச்சானா 5 நிமிஷம் சாம்பலா வருது. அங்க கூட முன்பதிவுக்கு காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான். லஞ்சம் இல்லாத இடமே இல்லை. அது இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் பாகுபாடே இல்லை. ஆக இந்த லஞ்சம் லாவண்யம் இல்லாத, சாதி சண்டை இல்லாத, மத வெறுப்பு இல்லாத மக்களுக்கான திட்டங்கள். ஒரு ரோடு போடுறோமா 10 லட்சம் ரூபாயில, இந்த கீழக்கரை சாலையை போடுறோமா 10 லட்சம் ரூபாயில போடணும். ஆனா 7 லட்சம் ரூபாய போட்டு 3 லட்சம் ரூபாய உள்ளூர் கவுன்சில்ல தொடங்குவோம். நான் சொன்ன மாதிரி விஓல தொடங்குற மாதிரி இங்க யாரு? அந்த வட்டம், அப்புறம் அந்த பகுதி, அப்புறம் அந்த மாவட்டம், அப்புறம் அந்த கவுன்சிலரு, அப்புறம் மாமன்ற உறுப்பினர், அப்புறம் மேயரு அல்ல நகரமன்ற தலைவர், ஒன்றிய சேர்மனு, அப்புறம் எம்எல்ஏவுக்கு 1%, அப்புறம் எம்எல்ஏவுக்கு 1%, அப்புறம் மந்திரிக்கு எத்தனை %, அப்புறம் இப்படி எல்லாம் போய் கடைசியில 10 லட்சம் ரூபாய் ரோடு 5 லட்சம் ரூபாயில போடுவான். அது 4 நாள்ல நம்ம இளைஞர்கள் யாராச்சும் இப்ப பேஸ்புக்ல வேற மாதிரி லைவ் போட்டு என்ன செய்வான்? பாரீர் பாரீர், இந்த ஆட்சியில் போட்ட ரோடு எவ்வளவு தரமாக இருக்கிறது என்று கைகளாலே பேத்து உருட்டு காட்டுவான். காட்டுறாங்களா இல்லையா? ஆக இது இல்லாத ஒரு மாற்று அரசியல். 10 லட்சம் ரூபாய்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ரோட்டை போடு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி விரும்புகிறது. அதனால்தான் கீழை பிரபாகரன்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை தேர்வு செய்திருக்கிறார்கள். நீங்க கேட்கலாம், லாட்டரி விற்க கூடாதுன்றீங்க, கஞ்சா விற்க கூடாதுன்றீங்க, சாராயம் விற்க கூடாதுன்றீங்க, கல்லுக்கடை விற்க கூடாதுன்றீங்க, அப்ப எம்எல்ஏ நீங்க யோக்கியமா அப்படின்னா, நான் எனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து என் முன்னோர்கள் இந்த நாட்டுடைய அமைச்சர்களாக டெல்லியின் பிரதமரை நேரு அவர்களை அமர வைக்கிற இடத்திலிருந்து என்னுடைய முன்னோர்கள் தாத்தாக்கள் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த பாரம்பரியத்திலிருந்து அரசியல் பயின்ற காரணத்தினால் நான் மிக குறைந்த வயதில் நினைவு தெரிந்த காலத்திலிருந்து அரசியலில் இருந்து ஒரு 10 வயதிலிருந்து பொது வாழ்வுக்கு வந்து போராட்ட களத்திற்கு வந்த நான் 5 உறுதிமொழி, உங்க ஊர் பாணியில சொல்லணும்னா 5 சத்தியம் செஞ்சேன். அது என்ன சத்தியம்? என் தாய்மார்களின் தாலி இருக்கிற சாராய கடை, கல்லு கடை, மதுபானால பாரு நடத்தி பணம் சம்பாதிக்க கூடாது. இங்க உங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் கொடுத்தாங்கல்ல, நான் கேட்கறேங்க எல்லாம் ராமநாதபுரம் என் தமிழ்ச்சிகள், நம்ம ஊர்ல அழகா வீட்டு வாசல்ல மண்பானை இருக்கும், ஒரு டம்ளரை வச்சிருப்பீங்க, தண்ணி இலவசமா யார் வேணுமாலும் வழிபோக்கான்னு கூட குடிச்சிட்டு போகலாம், தின்ன கூட கட்டி குடிப்பீங்க, நடந்து போனா கலையா தூங்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடு கேட்டா கூட இலவசமா போடுவீங்க. இன்னைக்கு வீட்டு வாசல்ல யார் வீட்லயும் தண்ணி பானை இருக்கா? 90% தோட்டத்துல வரிசை கட்டி பானையில குடமா குடமா தண்ணி பிடிச்சி வைப்போம். இன்னைக்கு இல்ல, தண்ணி இல்ல, தின்ன இல்ல, அம்மா அப்பா தாத்தா பாட்டி மாமா மச்சான் உறவு முறைகள் இல்ல. இன்னைக்கு எல்லாம் அங்கிள், எல்லாம் டாடி, எல்லாம் மம்மி. இன்னைக்கு நீங்க வீட்டுல பேசுற என் தாய்மொழி 15,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இலக்கிய இலக்கண வளம் நிறைந்த என் தமிழ் மொழி நம்முடைய வீடுகளில் பேசப்படுகிறதா? இன்னைக்கு நீங்க தாய்மார்கள் உங்ககிட்ட இப்ப நான் 10 நிமிடம் உரையாடனா நீங்க என்ன செய்வீங்க? 9 நிமிடம் ஆங்கிலம் கலந்த தமிழ்ல தான் பேசுவீங்க. இது உண்மையா இல்லையா? சொல்லுங்க. எல்லாமே இன்றைக்கு அப்படி கலப்பு, அப்படி பண்பாட்டு சிதைவு, கலாச்சார சிதைவு, நாகரிக சிதைவு எல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கு. அதுல இப்ப சில பேர் என்னடா இன்னைக்கு சன் டிவி சீரியல் பார்க்க முடியலன்னு வழியோட உட்காந்துருக்கீங்க. விஜய் டிவி பிக் பாஸ் நடந்துச்சுன்னா அது பார்க்க முடியலன்றீங்க. சினிமாவில் வந்து ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க, எழுதி கொடுக்கிற வசனத்தை நடிக்கின்ற விஜய் தொலைக்காட்சி நடிகர்களுக்கு இந்திய நாட்டுக்கு ஆர்மிக்கு உங்க பிள்ளையை பெத்து அதுல ஆர்மி வச்சீங்கன்னா என் பிள்ளை ஆர்மியில இருக்கிறா, ராணுவத்தில் இருக்கிறாரு, சந்தோஷம். கேரளால இருந்து நடிக்க வந்த நடிகை ராத்திரியானா நான் சரக்கு தான் அடிப்பேன், எனக்கு பல ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க, நான் பல பேரோட கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லக்கூடிய யாரு? அந்த பேரு என் வாயால சொல்லக்கூடாது. அந்த அம்மாவுக்கு ஆர்மி வைக்கிறான். அப்ப இதையெல்லாம் என் மக்களிடத்தில் எழுத்து சொல்லி ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி அதற்கு முன்னுதாரணமாக நான் எனக்கு பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட் அடிக்க மாட்டேன், தகி அடிக்க மாட்டேன், பான்பரா கூட போட மாட்டேன். என்ன சொல்ல போன காப்பி டீன்னு சொல்றாங்கல்ல, தேநீர் குழம்பி, இது கூட எனக்கு பழக்கம் இல்லை. பொது வாழ்வில் நேர்மையாக தூய்மையாக உண்மையிலேயே ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கை. நான் கூட 14 ஆண்டுகளும் இந்த களத்துல நிக்கிறேன். எண்ணற்ற சாதனைகளை இந்த மண்ணில் செய்திருக்கிறேன். ஆனா அதற்கெல்லாம் எனக்கு அங்கீகாரம் அவ்வளவா இன்னும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போதுதான் இன்றைக்கு இந்த கிழக்கரை என்கிற இந்த பகுதிக்கு 45 ஆண்டு காலம் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரன், 6 முறை தேர்தல் அரசியல், 30 ஆண்டு காலம் ஓட்டு அரசியலை சந்தித்திருக்கிறேன், 3 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன், பல முறை தமிழ்நாடு அரசு உரிமைக்குழு குழு தலைவராக ஜெயலலிதாவோடு, கலைஞரோடு, நம்முடைய இந்த முதலமைச்சரோடு இன்றைக்கு பணி செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என்கிட்ட சப் கலெக்டரா இருந்தவங்க தமிழ்நாட்டுடைய டிஜிபி ஆகி ஓய்வு பெற்றாங்க, சீஃப் செக்ரட்டரி ஆகி. என்கிட்ட ஏஎஸ்பியா வந்தவங்க டிஜிபி ஆகி ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க, எஸ்பியா இருந்த சைலேந்திர பாபுல இருந்து. ஆக என்னை பொறுத்தவரையில் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தில் ஒரு மாற்றரசியல் என்றால் என்ன, அந்த மாற்றரசியல் எப்படி உருவாக்க முடியும்? நீங்க எல்லாரும் இன்னைக்கு நிறைய பேர் சினிமாக்காரரை பார்த்து ரசிக்கிறீங்க.
நீங்க ரசிங்க, கைத்தட்டுங்க, நான் வரவேற்கிறேன். ஆனா இங்க உட்கார்ந்துருக்கிற எந்த தாய்மாருக்காவது எந்த நடிகனாலும் ஒரே ஒரு பிரயோஜனம் இருக்கா சொல்லுங்க எனக்கு. உங்க தெருவுக்கு சாலை போட்டு கொடுத்தாரா, விளக்கு போட்டு கொடுத்தாரா, படிக்க உங்க பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தாரா, ஒரு ஊட்டச்சத்து மையம் கட்டி கொடுத்தாரா, உள்ள ஒரு கிராம நிர்வாக அலுவலகம் கட்டி கொடுத்தாரா, ஒரு புதிய பேருந்து நிலையம் கட்டி கொடுத்திருக்கிறாரா? எந்த நடிகராவது, எந்த நடிகையாவது? அப்புறம் எதுக்கு நம்ம நடிக்க வந்த நடிகரை பார்த்தோமா, மகிழ்ச்சியா சீரியல் பார்த்தோமா, படம் பார்த்தோமா, கை தட்டினோமா, ரசிச்சோமா, வீசில் அடிச்சோமா, வீட்டுக்கு போய் நமக்கு காடு இருக்கு, கழனி இருக்கு, விவசாயம் இருக்கு, பெத்த அம்மா அப்பா இருக்காங்க, குடும்பம் இருக்கு, புள்ள இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, இவங்கள பார்க்கணும். அதை விட்டுட்டு நீங்க கஷ்டப்பட்டு சுயக்குழுல நம்ம தோழர் பிரியா அவங்க தயார் பண்ணி வச்சிருப்பாங்களே, உங்களை எல்லாரும் சேர்ந்து ஊக்குனர்கள், தலைவிகளா நீங்க போய் கடனை வாங்கி இந்தியன் பேங்க்ல, ஸ்டேட் பேங்க்ல, கலெக்டர் கிட்ட, மந்திரி கிட்ட மனு கொடுத்து நீங்க 50,000 1 லட்சம் வாங்கி குறைவான வட்டியில நீங்க அந்த சொந்த உழைப்புல நீங்க சின்ன கைத்தொழில் செய்து, சுயதொழில் செஞ்சு சேமிச்சு வச்சு அடிப்படையில பதுங்கு வைக்கிற 100 ரூபாயை திரும்பி போய், அப்படி இன்னும் கொஞ்சம் நகை நட்டியும் திரும்பி போய் ஒரு ஷோ படத்துக்கு 2,000 ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கி பார்க்க போறான். நான் கேட்கிறேன், அந்த இழவு எடுத்த படம் முதல் ஷோல பார்க்கலன்னு என்ன ஆச்சு? யார் வீட்டுல உல கொதிக்காம ஆயிடும்? எதுக்கு ரசிகர் மன்றம்? எதுக்கு பாலபிஷேகம்? எதுக்கு கட் அவுட்டு? குஷ்பு மும்பாயில இருந்து நடிக்க வந்த ஒரு நடிகை, நல்ல நம்மளை விட நம்ம எல்லாம் பாருங்க, எல்லாம் கருப்பு தோல், நானும் கருப்பு தோல், இங்க எங்க முருகானந்தன் சொன்ன மாதிரி எல்லாம் கவரிங்கு, எல்லாம் ராமநாதபுரம் இந்த மண்ணின் பூர்வீக குடி. எனக்கு தெரிஞ்சு தொல்காப்பியம் வரலாறு 5000 ஆண்டுங்குது. 5000 ஆண்டு பழம்பெருமை கொண்ட இந்த தமிழ்ச்சாதி தாயி அக்காலாம் உட்காந்துருங்க. யாரு கழுத்துலயாவது ஒரு 10 பவுன் செயின், தாலி செயின், ஒரு ரெட்டை வடம் செயின், ஒரு நெக்லஸ் இல்ல? எல்லாரும் வேல்முருகன் வந்தா வாங்கி பாருங்க, வீட்டுல கைட்டு வச்சிட்டீங்களா என்ன? இல்ல. நம்முடைய வாழ்வில் இதுதான், நம்முடைய வாழ்க்கை முறை இதுதான். நாம் அன்றாடம் உழைக்கும் அன்றாடம் காட்சிகள், ஏழை விவசாயிகள். ஆனால் ஒரு படத்துல ஒரு நடிகன் சில நேரம் வந்து உதட்டசிக்கிறான், எவனோ ஒருத்தன் சண்டை காட்சி போடுறான், எவனோ ஒருத்தன் கதை வசனம் எழுதுறான், எவனோ ஒரு பாடல் ஆசிரியர் தன் கற்பனையில் பாடல் எழுதுறான், அதற்கெல்லாம் உதட்டசைக்கிற அந்த நடிகனுக்காக உடல் மண்ணுக்கு உயிர் வேறொருவனுக்கு என்று சொல்லுகிற அந்த கேடுகெட்ட கேவலமான பிற்போக்குத்தனத்தை உடைத்து எரிந்து மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்குவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. குஷ்பு நடிக்கலாம், நயன்தாரா நடிக்கலாம், அல்லது எவ்வளவு பெரிய கதாநாயகனும் அல்லது சதைநாதிகளும் நடிக்கலாம். போனோமா பார்த்தோமா கை தட்டமா வந்துடும், நமக்குன்னு வாழ்வு முறை இருக்கு. அதை விட்டுட்டு குஷ்புக்கு கோயில் கட்டினான். உலகத்தில் மிகப்பெரிய நடிகர்களா இருக்கிறாங்க, எந்த நடிகர்களுக்கும் செலவு வைக்கல, எந்த நடிகர்களுக்கும் கோயில் கட்டல. இங்கதான் குஷ்புக்கு கோயில் கட்டுறான், நயன்தாராவுக்கு செலவு வைக்கிறான். இப்ப கூட தெரியும், இன்னைக்கு ஒரு சினிமா நடிகருடைய படத்துக்கு சென்னையில ரிலீஸ் ஆச்சு. அப்பா அம்மா போவாதரா ஆயின்னு சொன்னாங்க. போனா பஸ்ல ஏறி குத்தாட்டம் போட்டான், பாலாபிஷேகம் செஞ்சான். மறுநாள் சொந்த பந்தம் எல்லாம் பாலை தூக்கிட்டு போய் அவனுக்கு பால் ஊத்தணும். நடந்துச்சா இல்லையா? ஆனா அந்த நடிகரோ நடிகை மனைவியோ பால் ஊத்துக்கும் வரவில்லை, சாவுக்கும் வரவில்லை, இழவுக்கும் வரவில்லை. ஆனால் இந்த கலாச்சாரம் கூடாது என்கிறோம். இன்னைக்கு சீரியல்ல அடிமைப்பட்டு கிடக்கிறோம். சீரியல்ல மாமனார் மாமியார், இங்க மாமியாரா இருக்கிறவங்க மருமகளா இருக்கவங்க கோச்சிக்க கூடாது. மாமியாருக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா மருமக கண்ணுல இருந்து தண்ணி வராது, மருமகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா அவ்வளவு சீக்கிரம் மாமியாரு கண்ணுல இருந்து தண்ணி வராது. ஆனா சீரியல்ல பாருங்க, சீரியல் இருக்கிற கதாநாயகிக்கு ஏதாச்சும் ஒண்ணுன்னா தேம்பி 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 அழுவோம். நான் கேட்கிறேன், சொந்த தாய்க்கு அழுகாத கண்கள், சொந்த மாமியாருக்கு அழுகாத கண்கள், சொந்த மருமகள், உன் மகனுடைய மறுபிறவி, உன் மகள் போன்ற ஒரு மருமகள் இந்த வீட்டுக்கு வருகிறார், அவர்களை குறித்து கவலைப்பட்டு உன் கண்ணீரில் ஒரு சொட்டு தண்ணீர் வர மறுக்கிறது. ஆனால் சினிமாவில் சீரியலில் அவர்கள் கிளசர் என்ற ஒரு கெமிக்கலை பயன்படுத்தி நீலி கண்ணீர் வடிக்கின்ற நீலிகளுக்காக கண்ணீர் வடிக்கின்ற என் தாய்மார்கள் மனங்களை மாற்றி ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணில் உருவாக்க துடிப்பதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. நீங்கள் சினிமாவை ரசியுங்கள், பாராட்டுங்கள், வேண்டாம் அல்லது கடந்து போங்க, அதுவே வாழ்வில் முறையாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்லுகிறோம். அது போன்று கிரிக்கெட் ஒரு 11 பேர் 12 பேர் விளையாடுறான், 10,000 பேர் 10 லட்சம் பேர் மூழ்கி கிடக்கிறான். ஒரு நாள் 2 நாள் ஒரு வாரம் ஐபிஎல் தொடர் நடக்குதுன்னா ஒரு வாரம் இந்த தமிழ் சமூகத்தின் இளைஞருடைய உழைப்பு சுரண்டப்படுகிறது, அங்கு உழைப்பு திருடப்படுகிறது. அந்த கிரிக்கெட்டுக்கு அது மாதிரி 5,000 இருந்து 10,000 20,000 50,000 1 லட்சம் டிக்கெட்டு, இதை நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனா அதே நேரத்தில் தமிழர்களின் வீரக்கலையான சடுகுடு என்று சொல்லக்கூடியபடி கபடியை நாம் ஆதரிக்கிறோம். என் கிராமத்தில் இருக்கிற கம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தமிழர் பாரம்பரிய இசையுடன் கூடிய பறையிசையுடன் கூடிய துள்ளலாட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இது எல்லாம் தமிழுடைய பெருமைகள், பண்பாட்டு விழமைகளோடு இரண்டர கலந்து இருப்பதை. ஆனால் இதையெல்லாம் மறந்து இன்றைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? ராமநாதபுரத்துல கேளிக்கையில நடத்தினாங்களோ இல்லையே தெரியாது, இந்தியாவிலிருந்து, குஜராத்திலிருந்து, கேரளாவிலிருந்து, கர்நாடகா, பெங்களூர்ல இருந்து, டெல்லியிலிருந்து வருகின்ற ஒரு கூட்டம் ஹாப்பி ஸ்ட்ரீட்ன்றான். என்ன ஸ்ட்ரீட்?
ஹாப்பி ஸ்ட்ரீட். நீங்க யாரும் போயிடாதீங்க தாய்மார்கள், பார்த்தா நீங்கெல்லாம் தலையில அடிச்சுக்கிட்டு கீழே குடிஞ்சுப்பீங்க. அங்க நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. பெண்கள் அணிகின்ற உள்ளாடையோடு வீதியில் வந்து எவன் ஒருவனையோ கண்ணுக்கு தெரியாத, சொந்தம் இல்லாத, ரத்த சம்பந்தம் இல்லாத ஒருவனோடு கட்டிப்பிடித்து நடுவீதியில் ஆட்டம் போடுகிற ஒரு பண்பாட்டு சீரழிவை எதிர்த்து தமிழக சட்டமன்றத்தில் 234 எம்எல்ஏக்களில் இது என் தமிழ்நாட்டுடைய பெண்களுடைய மானம் சம்பந்தப்பட்டது, என் பெண்களினுடைய பண்பாடு சம்பந்தப்பட்டது, இதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க கூடாது என்று 234 எம்எல்ஏக்கள் துணிந்து ஒருவன் குரல் கொடுத்தான் என்றால் அது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் எம்எல்ஏவாக இருக்கிற வேல்முருகனாகிய நான் தான் கொடுத்தேன். மீது யாரும் அதை பத்தி கவலைப்படல. அடுத்தது இப்ப உங்களுக்கு தெரியும், பத்திரிகை டிவியில பார்த்திருப்பீங்க, நீட்ன்ற ஒரு தேர்வு. நான் கேட்கிறேன், தேர்வு படிக்க போறோம், கொஸ்டின் கேட்க போறான், அது கம்ப்யூட்டர்ல இருக்க போகுது, இல்ல பேப்பர் கொடுக்க போறோம், பதில் எழுத போறோம், அது பேனா இருக்க போகுது, பேப்பர் இருக்க போகுது. இதற்கும் பெண்கள் அணிகிற தாலிக்கு என்ன சம்பந்தம்? பெண்கள் அணிகிற பொட்டுக்கு என்ன சம்பந்தம்? மெட்டிக்கு என்ன சம்பந்தம்? கொலுசுக்கு என்ன சம்பந்தம்? கையில கட்டிருக்கிற கயிறுக்கு என்ன சம்பந்தம்? பெண்கள் அணிகிற உள்ளாடைக்கு என்ன சம்பந்தம்? இந்த நாட்டிலே இருக்கிற ஒன்றிய பாசிச பாரதிய ஜனதா அரசு, மோடி அரசு, இங்கே உட்கார்ந்து இருக்கிற இந்த சூத்திரசாதி தமிழ் மக்களுடைய பிள்ளை செல்வங்கள் மருத்துவராக வரக்கூடாது என்பதற்காக உளவியல் ரீதியாக அவர்களை அந்த தேர்வை எழுதவிடாமல் தடுக்கின்ற ஒரு சதியாகத்தான் இந்த நீட்டு தேர்வு எழுதுகின்ற பெண் பிள்ளைகளை பூவை பறிக்கிறாங்க. ஒரு பொண்ணு பூ வச்சுட்டு போகுது, நீங்க கூட நிறைய பேர் மல்லிகை பூ வச்சுட்டு வரீங்க. அந்த பூவை பறிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? இந்த பொட்டை அழிக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? என் பெண்கள் அணியிற மெட்டிய கைட்டுல என்ன நியாயம் இருக்கு? ஒரு கல்லூரி படிக்க போற பெண்ணு, அவங்க கணவன் திருமணம் ஆகுது, திருமண கோலத்தோட நீட்டு தேர்வு எழுத போனாங்கன்னா மறு வீட்டுக்கு கூட போகலங்க, மாமியார் வீட்டுக்கு கூட போகலங்க, புகுந்த வீட்டுக்கு கூட உள்ள போகலங்க. அப்படி போற பெண்ணை ரோட்ல நிறுத்தி, வாசல நிறுத்தி அந்த தாலியை கட்ட சொல்றான். நீங்க பார்த்திருப்பீங்க, தாலியை அறுக்கிறான், பெண் பிள்ளைகளுடைய பட்டனை அறுக்கிறான், உள்ளாடைகளை அவுக்கிறான். நான் சொன்னேன், இந்த அநியாயம் அக்கிரமத்தை என் தமிழ்நாட்டில் இனியும் தொடரும் என்று சொன்னால், அப்படி செய்கின்ற பள்ளிகள் முன்பு, அப்படி செய்கின்ற நீட்டு நிர்வாகத்தின் முன்பு தமிழக வாழ்வுரிமை கட்சி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். அது செய்கின்ற அதிகாரிகளை சிறைப்பிடிப்போம், அல்லது தேவைப்பட்டால் அடித்து நொறுக்குவோம் என்று அறிவித்து. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற இத்தனை கட்சிகள் இது குறித்து கவலைப்படல? 156 கட்சி இருக்கான், ஒருத்தனும் கவலைப்படல. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன செஞ்சான் தெரியுமா? டெல்லியில உட்காந்துட்டு இந்திக்காரன், வடநாட்டுக்காரன், தமிழ்நாட்டு ராமநாதபுரத்து பெண்கள் எல்லாம் நீங்க டாக்டர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா நீங்க மும்பைக்கு போகணும், கர்நாடகத்துக்கு போகணும்னு சொன்னா, அதற்காகவும் அன்று போய் போராட்டம் நடத்தி, அப்படிலாம் எங்க ஒரு வயசு பொண்ணு 12வது படிச்சுட்டு, அது அம்மாவை கூட்டுக்கிட்டு அப்பாவை கூட்டுக்கிட்டு, இல்ல 2 பேரும் இல்லைன்னா பாட்டியை கூட்டுக்கிட்டு போய் மும்பைல தேர்வு எழுத முடியுமா? பெங்களூர்ல தேர்வு எழுத முடியுமா? இங்க இருக்கிற சென்னையிலேயே சென்டரை கண்டுபிடிக்கிறதுக்கு போதும் போதுன்னு ஆயிடுது. புதுசா சென்னைக்கு போற பெண் பிள்ளைகள் எப்படிடா தேர்வு சென்டரை கண்டுபிடித்து எழுத போவார்கள் என்று தட்டி கேட்டு, தமிழ்நாட்டு பிள்ளை செல்வங்கள் இந்தியாவில் பிரிதொரு மாநிலத்துக்கு சென்று தேர்வு எழுதக்கூடாது, எங்கள் மாநிலத்திலே தேர்வு எழுதுகிற முறை வேண்டும் என்று அதை போராடி பெற்று தந்த இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக நாங்கள் எதிலிருந்து மாற்று என்று சொன்னால், மக்களின் வழிகளோடு, மக்களின் உணர்வுகளோடு நாங்கள் ஒன்று கூடுகிறோம். அனிதா என்கிற என் தங்கை ஒரு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் பிறந்து 1175 மதிப்பெண்கள் எடுத்தும் கூட நீட்டு தேர்வில் இடம்பெற முடியவில்லை, தேர்வாக முடியவில்லை. கோச்சிங் சென்டருக்கு 3 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு கட்டி அழுக வசதி இல்லை. நான் கேட்கிறேன், உங்கள் பிள்ளை செல்வங்கள் டாக்டர் ஆக வேண்டும் என்பது உங்கள் ஒவ்வொருவரின் விருப்பமாக இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த நீட்டு தேர்வு கோச்சிங் சென்டருக்கு 3 லட்சம் ரூபாய் ஆண்டுக்கு பணம் கட்டணும். சரி, அப்படியே நீட்ல பாஸ் பண்ணிட்டாக்கா, பாஸ் பண்ண அத்தனை பேருக்கு இடம் கிடைக்குதானா? கிடைக்கல. அதனாலதான் நான் சொல்றேன், நீட்டு தேர்வை ஒழிங்க. எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, ஓபிசி என்கிற சமூக நீதி அடிப்படையில் அனைத்து பிள்ளை செல்வங்களும் இந்த நாட்டில் மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி தர வேண்டும் என்று சொல்லுகின்ற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இன்னைக்கு +2ல ரிசல்ட் வந்துச்சு. 1200க்கு சிபிஎஸ் சிலபஸ்ல 1100 எடுக்கிறாங்க, 150 எடுக்கிறாங்க. ஸ்டேட் போர்ட்ல 600க்கு 590, 595, 97 எடுக்கிறாங்க. ஆனா நீட்டுக்கு தேர்வுக்கு போன அந்த பெண் பாஸ் ஆகல, ஃபெயில், உனக்கு இடம் இல்லைன்றான். இது எவ்வளவு பெரிய அநியாயம். ஆக அரசு பள்ளிகள், உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகளே படிக்கின்ற நம்ம பிள்ளை செல்வங்களுக்கு அந்தந்த பள்ளியில் இருக்கிற +2 மதிப்பெண் அடிப்படையிலே என் பிள்ளை செல்வங்களுக்கு மருத்துவராகின்ற வாய்ப்பை வழங்க வேண்டும் என்கிற கட்சி தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக நான் சொன்னேன் இல்ல, நான் பீடி குடிக்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், டாஸ்மார்க் நடத்தி பணம் சம்பாதிக்க மாட்டேன், உங்களுக்கு கொடுத்த தண்ணி பாட்டில் அடிச்சு போற போட்டு கேன்ல அடிச்சு விற்பனை செஞ்சு பணம் சம்பாதிக்க மாட்டேன், எனக்கு சோறு போடுற விவசாய நிலங்களை ரியல் எஸ்டேட் வணிகமாக பிளாட் போட்டு கூறு போட்டு வித்து பணம் சம்பாதிக்க மாட்டேன், தாது மணல் திருட மாட்டேன், மலைகளை வெடி வைத்து கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு, பெங்களூருக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்க மாட்டேன்,
லாட்டரி விற்க மாட்டேன், கஞ்சா விற்க மாட்டேன், சுரண்டல் லாட்டரி நடத்த மாட்டேன், ஆன்லைன் நடத்த மாட்டேன், இப்படியெல்லாம் தவறான வழிகளில் பணம் சம்பாதிப்பதை அறவே தவிர்த்து இந்த மண்ணின் மக்களுக்காக வாழ்கின்ற காலமெல்லாம் போராடி மடிவதுதான் என் அரசியல் வாழ்வு என்று அர்ப்பணித்துக் கொண்டு அரசியலுக்கு வந்தவன். ஆனா இப்படி நேர்மையாக இருந்த காரணத்தினால் என் தொகுதி மக்கள் 3வது முறையும் எனக்கு வாக்களித்து என்னை எம்எல்ஏவா அனுப்பியிருக்காங்க. இதுவரையில எவங்கிட்டும் ₹1 லஞ்சம் வாங்கல, எந்த பணக்கார முதலாளிகிட்டையும் போய் பல்லிழித்து நிக்கல, கை நீட்டல. ஒரு மாற்று அரசியல் என்றால் எவருக்கும் அடிபணியாமல் நேர்மையாக நெஞ்சுரத்தோடு மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்திகளை இது போன்று இப்ப பிரபாகரன் கண்ணதாசன் எல்லாம் சேர்ந்து கூட்டி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்த மக்கள்கிட்ட சொல்றோம். இதுல 10 பேர் வந்திருக்கீங்க, ஒரு 500 பேர்னா இதுல ஒரு 50 பேர் ஏதோ ஒருத்தன் பண்டுல இருந்து வேல்முருகன் ஒரு எம்எல்ஏ வந்தான், குடிக்க கூடாதுன்றான், பீடி அடிக்க கூடாதுன்றான், தண்ணி அடிக்க கூடாதுன்றான், பெத்து வளர்த்து ஆளாக்கி அம்மை அப்பாவை பிறந்த நாளுக்கு காலில் வந்து வாழ்த்துவாங்கன்னு சொல்றான், சினிமா நடிகை காலில் விழாதீங்கன்றான், நடிகனுக்கு பாலாபிஷேகம் செய்யாதீங்கன்றான். காரணம் எத்தனையோ அரசு மருத்துவமனைகள்ல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் 1 லிட்டர் பால் இல்லாமல் செத்து முடிகிறது. இன்றைக்கும் இந்தியாவில் 33% பேர் 3 வேளை உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். உலகத்தில் இன்றைக்கு எத்தியோப்பியா உள்ளிட்ட எத்தனையோ நாடுகளிலே ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல் பச்சை குழந்தைகள் பிறந்த மாநிலையே செத்து மடிகிற அவலம் இந்த உலகத்தில் மனித குலத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிற போது ஏதோ ஒரு சினிமா நாயகனுக்காக அவன் படம் ரிலீஸ் ஆகிறது என்பதற்காக திரையரங்குகளில் வைக்கப்பட்டிருக்கிற கட்டவுளுக்கு நீங்கள் வசூல் செய்து கொண்டு போய் ஆயிரக்கணக்கான லிட்டர் பாலை வாங்கி பாலாபிஷேகம் செய்கிற கலாச்சாரத்தை ஒழிக்கப்பட வேண்டும் என்று நான் பேசுவதிலே சரியா? இல்ல இல்ல. வேல்முருகன் எப்படி எங்க தலையை பேசலாம், வேல்முருகன் எப்படி எங்க தளபதியை பேசலாம், வேல்முருகன் எப்படி எங்க குஷ்பை கேட்கலாம், வேல்முருகன் எப்படி எங்க நயன்தாராவை பேசலாம் என்று கேள்வி எழுப்பினால் நான் உங்களுக்கு எதிரானவன். இதையெல்லாம் எழுப்பாம நான் சொல்றதுல நியாயம் இருக்குது, இந்த தம்பி ஏதோ நியாயமா தான் பேசுறாரு என்று உங்கள் உள்மனது சொல்லினால் நான் உங்களுக்காக ஒருவன் என்பதிலே இந்த நேரத்திலே பதிவு செய்து 1/2 மணி நேரம் சொன்னேன். எவ்வளவு நேரம் ஆச்சு? 1/2 மணி நேரம் ஆச்சு. பெண்கள் எழுந்திருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அங்க ஒரு அம்மா பாவம் மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு சமாளிக்கிறாங்க, குடிஞ்ச அளவுக்கு எழுந்திருக்கிறவங்க எல்லாரையும். ஏமா உட்காருங்க முடிச்சிருவாரு அப்படின்னு, புள்ள முடிச்சிடும், தம்பி முடிச்சிடும் அப்படின்னு. அவன் பாவம் சில பேருக்கு சோறாக்கணும், கடமைகள் இருக்கும், புள்ள இருக்கும், தூங்க வைக்கணும், சோறு கொடுக்கணும். அதனால உங்களுடைய நேர நிர்வாகத்தை நான் புரிந்து கொள்ளுகிறேன். அன்பான எனது தாய்மார்களே, உறவுகளே, என்னை நம்பி பல்வேறு இயக்கங்களாக, அமைப்புகளாக, தமிழ் தேசிய களப்போராளிகளாக, சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக, மொழியின் மீது பற்று கொண்டவர்களாக இந்த சமூகத்துக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சின்ன சின்ன எண்ணிக்கையுடன் கூடிய இயக்கங்களாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் சுமார் 10-15 இயக்கங்கள், அமைப்புகள் ஒன்று சேர்ந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி என்கிற ஒரு குடையின் கீழ் வந்திருக்கிறோம். இந்த இயக்கம் தமிழீழ மண்ணில் 10 மைல் தூரத்தில் 1.5 லட்சம் தமிழ் மக்கள் செத்து மடிந்தார்கள் அல்லவா? அந்த மக்களுக்கு நீதி கோருகின்ற விடயத்திலும் உலக அரங்கில் தமிழுக்கென்று ஒரு நாடு உருவாக வேண்டும் என்று போராடிய என் மகத்தான தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற மாவீரன் அந்த மண்ணில் எப்படி ஒரு அப்பழுக்கற்ற தலைவனாக நம்மள பெருமைப்படணுங்க. அது நீங்க ரொம்ப பெருமைப்படணும். உங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர தூரத்தில் இருக்கிற இலங்கை தீவுல ஒரு இனம் சாராயம் இல்லைங்க, ஒரே ஒரு பெண்ணு கற்பழிக்கப்பட்டான்னு இல்லைங்க. 3 வயசு பெண்ணை தூக்கி போய் தமிழ்நாட்டுல சுதந்திர இந்தியாவில் வாழ்ற தமிழ்நாட்டுல கற்பழிக்கிறான். லிப்ட் ஆபரேட்டரு, வாட்ச்மேனு, டிரைவரு, வீட்டு வேலை செய்யறவன் அப்படி என்று போர்வர்களை செய்தி வருகிறதே அது போன்று இல்ல. இரவுல 12 மணிக்கும் 1 மணிக்கும் பெண்கள் நடமாடலாம். பெண்கள் நடமாடியதோடு மட்டுமல்லாமல் தன் உடல் முழுவதும் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு 50 கிலோ 55 கிலோ எடை கொண்ட ராட்சத இயந்திர துப்பாக்கிகளை கையிலே வைத்துக் கொண்டு எல்லையில் தன் நாட்டு மக்கள் மீது, தன் தமிழ் தாய்கள் மீது, தன் பள்ளிகள் மீது, மல்லிவாசல்கள் மீது, முருகன் கோவில் மீது, நல்லூர் கோவில்கள் மீது, சர்ச்சைகள் மீது, மருத்துவமனைகள் மீது குண்டு போட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஆயுதம் தடுத்து போராடிய அங்கேயர் கன்னிகள் உங்க 10 மைல் தூரத்துல இலங்கை தீவில மேதகு பிரபாகரன் என்கிற மாபெரும் தலைவனுக்கும் பின்னால் வாழ்ந்திருக்கிறார்கள், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனது அருமை உறவுகளை கொஞ்சம் சிந்தியுங்க. நீங்க நினைச்சா உங்க பிள்ளைகளை திருத்த முடியும், குடிகாரனா இல்லாம காப்பாற்ற முடியும், அடுத்த பெண்களை பாலியல் ரீதியாக சீண்ட விடாம பாதுகாக்க முடியும். ஆக அன்னை வளர்க்கின்ற அந்த வளைப்பில் இருக்கிறது, அந்த கண்டிப்பு இருக்கிறது. நீங்க ஆசிரியர்கள்லாம் பெரம்பு இல்ல, யாரும் கண்டிக்க முடியல. ஆசிரியர் கண்டிச்சா உடனே புகார் கொடுத்துறான், உடனே வழக்கு வந்துடுது, நமக்கே வம்புன்னு ஆசிரியர் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ஆக மாணவர் சமூகம் எல்லா தவற்றையும் படிக்கின்ற காலத்திலேயே கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அவலம் நேர்கிறது. இதை தடுத்து நிறுத்தி இந்த மண்ணில் இங்கே வெற்றிக்குமரன் அவர்கள் குறிப்பிட்டது போல் நல்ல அரசியலை, லஞ்சம் லாவண்யம் அரசியல் இல்லாத, ஜாதி அரசியல் இல்லாத, மத அரசியல் இல்லாத, யார் நமக்கானவன், யார் நமக்காக சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் போராடுவான், குரல் கொடுப்பான், லஞ்சம் கேட்க மாட்டான், வேளாண்மைக்கு சாவு வாழ்வு நல்லது கெட்டதுன்னா வருவான், மீனவருக்கு ஒரு பிரச்சனைனா நாடாளுமன்றத்தில் பேசுவான், சட்டமன்றத்தில் பேசுவான், போராடுவான் என்பதை தெரிந்து எந்த கெட்ட தீய பழக்க வழக்கம் ஆளாகாத ஒரு இளைய நல்ல தலைமுறை மாற்று அரசியலை முன்வைத்து நாங்கள் போராடி வருகிறோம். உங்களை போன்ற தாய்மார்கள் எங்களுக்கு பேராதரவு அளித்து
எங்களை போன்றவர்களை இந்த மண்ணுக்கான, மக்களுக்கான, மொழிக்கான, இனத்திற்கான, பண்பாட்டு சீரழிவிற்கான இன்னொரு பக்கம் இந்திக்காரன் பூரா வந்துட்டான். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலைக்காரன் பூரா வடநாட்டுக்காரன் வந்து சுரண்டி கொள்ளுகிறான். வடநாட்டு முதலாளிகள் வந்துட்டான். இன்னைக்கு தங்க வணிகம் நம்ம தமிழர்கிட்ட இருந்துச்சு, நம்ம கிட்ட இல்லைங்க. பிளாஸ்டிக் வணிகம் நம்ம கிட்ட இல்லைங்க. மஞ்சள் வணிகம் நம்ம கிட்ட இல்லைங்க. முந்திரி வணிகம் நம்ம கிட்ட இல்லைங்க. நம்ம ஊரு கீழக்கிற பாய் கிட்ட இருந்த இஸ்லாமியர்கள் கிட்ட இரும்பு வணிகம் நம்ம கிட்ட இல்லைங்க. இன்னைக்கு இந்த மைக்கு, இந்த டெஸ்க், இந்த லைட்டு, இது அத்தனையும் என்ன விலைன்னு நிர்ணயிக்கிற உரிமை மார்வாடி சேர்த்து வடநாட்டு கும்பல்காரம் இருக்கிறது. என் தாய்மார்களே, நீங்கள் உற்பத்தி செய்கின்ற எந்த விவசாய விளைபொருள்களாவது இது கிலோ இன்ன விலை என்று விலை நிர்ணயம் செய்கின்ற உரிமை உங்கள் கைகளில் யாருக்காவது இருக்கிறதா? ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி சொல்லுகிறது, விவசாயிகள் உற்பத்தி செய்கிற விளைபொருளுக்கு நியாயமான கட்டுப்படியாத விலையை தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்கிற மாற்று அரசியலை பேசுகின்ற அரசியல் கட்சி நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி கடலோடு என்று அழைக்கப்படுகின்ற மீனவர்களின் வாழ்வுரிமையில் தொடங்கி மாணவர்களின் வாழ்வுரிமையிலிருந்து தொழிலாளர் வாழ்வுரிமை 8 மணி நேரம் சட்டம் கொண்டு வந்து இருந்துச்சு. அதை மாத்தி 18 மணி நேரம் 12 மணி நேரம் தொழிலாளர்களை எப்படி வேணுமாலும் வேலை வாங்கலாம், பன்னாட்டு கார்பரேட் பெரு நிறுவனங்கள் என்று தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றிய போது 234 எம்எல்ஏக்களை ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இது தொழிலாளர் விரோத சட்டம், தொழிலாளரை உறிஞ்சுகிற சட்டம் என்று என் இருக்கையிலிருந்து எகிரி குதிச்சு முதலமைச்சர் இருக்கைக்கு சென்று அந்த தொழிலாளர் விரோத சட்டத்தை தடுத்து நிறுத்திய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆக அந்த கட்சி கூப்பிடுது, அதன் எம்எல்ஏ தலைவர் வரார் என்று உங்களை என் சகோதரி அழைத்த போது இங்கே திரண்டு வந்து இவ்வளவு நேரம் அமைதி காத்ததற்கு நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இந்த இணைப்பு விழாவில் இருந்த கீழே பிரபாகரன் உள்ளிட்ட அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ஒருங்கிணைத்த அருமை தம்பி கண்ணதாசன் அவர்களுக்கும், வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், அனுமதி அளித்த காவல்துறைக்கும், பாதுகாப்பு அளித்த காவல்துறைக்கும், பாவ 40 கிலோமீட்டர் போட்ட வண்டியை வச்சுக்கிட்டு 4 நாளா எனக்கு பாதுகாப்பு அளிக்கிற என்னுடைய காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிற, பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும், வருகை தந்த தாய்மார்களுக்கும், இந்த கடையை இன்னைக்கு வியாபாரம் ஒரு 4 மணி நேரம் பாதிக்கப்பட்டிருக்கும், அவர்களிடம் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நீங்க அனைவரும் பத்திரமா போகணும், பாதுகாப்பா போகணும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும்